எம்புரான் படம் வந்து 170 கோடியில் எடுத்திருக்காங்க. அதுல 120 கோடி வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ப்ரொடக்ஷன்னா மேக்கிங்காகவே அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. லொகேஷனுக்கும், இன்டர்நேஷனல் ஸ்டார் காஸ்ட்டுக்கும், செட்டிங்க்கும், அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்காகவே அவங்க 120 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 175 கோடியில எப்படின்னா 50 கோடி தான் ஸ்டார் காஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ்க்கு, அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனு, விஎஃப்எக்ஸ்க்கெல்லாம். 120 கோடி ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு ஃப்ரேமுமே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அந்த படம் அமைஞ்சிருக்குன்னா 300 கோடியை தாண்டி அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குன்னா ஒரே காரணம் அந்த படத்தோட மேக்கிங். இப்போ ஆல்மோஸ்ட் we are talking about 60 to 70% for production of the film. நம்ம ஊர்ல எப்படி நடக்குதுன்னா 20% for production, 80% for salary. ஆமா சார், அதுதான். ஒருவேளை நம்ம வந்து இதே வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தோம்னா படம் எப்படி இருக்கும்? நீங்க நினைச்சு பார்க்கணும், ஒரு படம் என்பது எம்புரான் மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு ஃப்ரேம்லயே பார்த்து நம்ம வேக்கணும். எப்படிடா பண்ணாங்க, எப்படிடா இது, எப்படி வந்து டேங்க் எல்லாம் வருது, இப்படி எல்லாம் தெரிக்குது. திரையை பார்க்கும்போதே இவ்வளவு பெருசா இருக்கா, லாஜிக்கலா இருக்கா இல்லைன்றதை விட்டுங்க. ஆனா ஒரு மேக்கிங்கா அந்த படம் பிரமிக்க வைக்கதா இல்லையா? ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயுமே நம்ம வந்து ஒரு 50 பேரை பார்க்குறோம், 100 பேரை பார்க்குறோம், 500 பேரை பார்க்குறோம். ஒரு கூட்டம் அப்படின்னாலே ஒரு மஞ்சு வாரியர் ஒரு அட்ரஸ் பண்றாங்க, 2000 பேர் நிற்கிறாங்க. அடுத்தது வந்து ஹீரோ யார் நடிக்கிறாங்க பாருங்க, ஒரு டொவினோ தாமஸ் வந்து ஒரு வில்லனா கொண்டு வராங்க. அவர் ஹெலிகாப்டர் ஷாட்ல வச்சு ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கானுங்க, எப்படி ஒரு மலையாள படத்துல இவ்வளோ ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காங்களேன்னு. அந்த மேக்கிங்ல கான்சென்ட் பண்ணாம மொத்த சம்பளத்தை கொண்டு போய் நீங்க ஹீரோஸ்க்கு நிறைய சம்பளம் கொடுத்துட்டு ஒரு 40-50 கோடியில் ஒரு படத்தை எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 20% தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஆப்வியஸ்லி ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கம்மியா இருக்கும்.